வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம மண்டே நைட் ராவ் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஃபிக்ஸ் ஆகிருக்குது கிளாஸ் இன் பாரிஸில். ஃபெடல் 4-வே மேட்சாக செத் ரோலின், சிஎம் பங்க், எல்ஏ நைட் அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய் உசவ் கூட அதில் இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சில மேட்ச் ஃபிக்ஸ் ஆகிருக்குது. இது மாதிரி நியூஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். முதலாவதாக பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ராவில் சிஎம் பங்க் வந்து என்ட்ரி ஆகிறாரு. என்ட்ரி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அவர் சம்மர் ஸ்லாமு, அவருக்கு ஏமாற்றப்பட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் பற்றி பேசுகிறாரு. அங்கே பேசும்போது பார்த்தீங்கன்னா செத் ரோலினை தான் ரொம்ப வந்து திட்டி பேசுகிறாரு. அவன் வந்து என்னை ஏமாற்றிட்டான், திருடிட்டான், என் சாம்பியனை வந்து திருடிட்டான், என் சாம்பியன் 5 மினிட்ஸ் கூட இல்லை என்கிட்ட இருந்து திருடிட்டான், அந்த மாதிரி பேசுகிறாரு. அப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் அங்கே வர்றாரு. அவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உன் சாம்பியன் திருப்பி வரும், பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செத் ரோலின் கூட நான் தான் மோதுவேன், அதுக்கப்புறம் நீ மோதிக்கோ அப்படின்ற மாதிரி சிஎம் பங்க்கும் எல்ஏ நைட்டுக்கும் ஒரு வாக்குவாதம் வருது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடியோவாக நான் எடுத்து போட்டிருப்பேன். அந்த வீடியோ லிங்க்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அதில் வந்து இந்த செக்மெண்ட்டை பற்றி ஒரு டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். அது மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பால் கைமன் வர்றான். பால் கைமனும் அவருடைய டீமும் வர்றாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிரான்சன் ரீடு பார்த்தீங்கன்னா 2 ஷூவோட வர்றான். கழுத்தில் மாலையை அணிவிச்சிட்டு ரோமன் ரெயின்ஸ்லேருந்து பிடுங்கினால அந்த ஷூவை எடுத்துகிட்டு வரான். பால் கைமன் வந்து எல்ஏ நைட்டுகிட்ட நீ சிஎம் பங்க் கூட சேராத, அவன் கூட சேர்ந்தீங்கன்னா நீ வீணாக போயிடுவ, அவனே ஏற்கனவே இப்போ வீணாக போய் தான் திரியிறான், ஒரு சாம்பியனை கூட எடுக்க முடியாத அளவுக்கு. ஸோ அவங்க கூட சேர்ந்தீங்கன்னா நீயும் சாம்பியன் ஆக மாட்டே அப்படின்ற மாதிரி பேசுகிறான். அப்போது சிஎம் பங்க் வந்து பால் கைமனை வந்து திட்டி பேசுகிறாரு. டேய் புறம்போக்கு குண்டு ஆமாம், உங்ககிட்ட இருக்கான் பார்த்தியா 2 பேரையும் இப்போயே ஸ்டேஜுக்கு அனுப்பு, அவங்கள எப்படி பொழந்து அனுப்புறன்னு மட்டும் பாரு அப்படின்னு சிஎம் பங்க் வந்து கூப்பிடுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா பான் பிரேக்கர் வந்து டென்ஷன் ஆகிட்டு சிஎம் பங்க் வந்து அடிக்க வரான். ஆனால் வந்து பிரான்சன் ரீடும் பால் கைமனும் தடுத்துடுறாங்க. தடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து மெயின் இவெண்ட்டில் ஃபிக்ஸ் ஆயிடுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் வெர்சஸ் டாமினிக் ஸ்டீரியோ. அங்கே பார்த்தீங்கன்னா ட்ராகன் லீ அப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கானா அவங்களும் வந்து சண்டை போடுறாங்க. ஒரு டாக் டீம் மேட்ச் மாதிரி போகுது. அங்கே அமெரிக்கானா எப்பவும் போல் அவருடைய ஏமாத்து வலையை அங்கே காமிக்கிறாரு, ஆனால் முடியாமல் போயிடுது. அங்கே டாமினிக் ஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே ஏமாத்து வலையை பண்ணி ஏஜே ஸ்டைலை அடித்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலில் அதில் வின் பண்ணியிருப்பாங்க. டாமினிக் ஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஏமாத்தியாக தான் அவனுடைய மேட்சை வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான். அது மாதிரி தான் லாஸ்ட் வீக்கில் கூட அது மாதிரி தான் பண்ணியிருப்பான், இடிக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பான். இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பண்ணி அமெரிக்கானாவும் டாமினிக் ஸ்டீரியோ வந்து வின் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மண்டே நைட் ராவில் செமிசைன் வெர்சஸ் ரூசோவுக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கும் மேட்ச்சு. ரூசோ வந்து பார்த்தீங்கன்னா 2வது டைமாக டபிள்யூடபிள்யூக்கு வந்திருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டுவோன்னு பார்த்தா அங்கே செமிசைன் வந்து ரூசோ போட்டு வெளுத்துருவார். ஆனால் இடையிலே பார்த்தீங்கன்னா இங்கே சோலோ சேக்கா டீம் வந்து அவங்க டீம் மெம்பரு டாலாட்டவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செமிசைனை வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. மேட்ச் வந்து ஒரு டிஸ்குவாலிஃபை ஆயிரும். அங்கே பார்த்தீங்கன்னா செமிசைன் வந்து காயத்தோடு எழுந்து உட்காந்துருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா சேமஸ் வந்துடுவார் ரூசோவை அடிக்கிறதுக்கு. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி அடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்குள்ளேயே போயிடுவாங்க. ரூசோ பார்த்தீங்கன்னா சேமஸோடைய டிஷர்ட்டெல்லாம் கிழிச்சிட்டு அந்த அளவுக்கு வந்து வெறித்தனமாக அடிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்குள்ளே போயிடுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மண்டே நைட் ராவில் இஎஸ்கை வெர்சஸ் ரோக்ஸனா அவங்களுக்கு வந்து மேட்ச்சு போய்கிட்டு இருக்கும். இந்த மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போய்கிட்டு இருக்கும். இடையில பார்த்தீங்கன்னா நம்ம வாரியர்ஸ் அவங்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா இடையில கலைச்சி விட்ருவாங்க. கலைச்சி விட்டதுனால பார்த்தீங்கன்னா அங்கே இஎஸ்கை வந்து தோற்றுருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோக்ஸனா வந்து ஈஸியாக வின் பண்ணியிருப்பாங்க. இஎஸ்கை பார்த்தீங்கன்னா தோத்த கோபத்தோடு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போவாங்க. போயிட்டு வாரியர்ஸ் உடனே அங்கே வந்து ஒரு பிரிவினை வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெஃபனி வான்குயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லுக்கை போட்டுட்டு யூஎஸ்கேட்ட பேசிட்டு போவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மண்டே நைட் ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்கண்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் போயிட்டுருக்கோம். யாருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பெக்கி லஞ்ச் வெர்சஸ் அமெரிக்கன் ஆல்பா டீம் மெம்பர் அவங்களுக்கு வந்து போயிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக கிடச்சிருக்க ஒரு சாம்பியன்ஷிப்கான வாய்ப்பு. பட் இதை வந்து அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பெக்கி லஞ்ச் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் அவங்க வீழ்த்த முடியலை. ஏன்னா அங்கே பெக்கி லஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களுடைய ஃபைட்டெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் காமிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்கா ஆல்பா டீம் மெம்பரை வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிஃப்ரெண்ட்டான ஷாட்டு இந்த கையை லாக் போட்டு பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருப்பாங்க. வின் பண்ணிவிட்டு இந்த சாம்பியன் எனக்கு தான் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ராவ் மெயின் இவெண்ட்டில் சிஎம் பங்க் அண்டு எல்ஏ நைட் வான் பிரேக்கர் அண்டு ரீட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா அவருடைய ஷாட்டு போடுற டயத்தில் நம்ம செத் ரோலின் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து அட்டாக் பண்ணிடுறாரு. அட்டாக் பண்ணதும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சேரை வச்செல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய் ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற வர்றாரு. காப்பாற்ற வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பான் பிரேக்கர் வந்து தடுக்க வரான். அவனுக்கு சேரையை வச்சு அடி வெளுத்துடுறாரு நம்ம ஜெய் ஊசோ. அப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற செத் ரோலினையும் பான்சன் ரீடையும் தாக்குறதுக்காக உள்ளே போகிறாரு.
அப்போது பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஜென்ரல் மேனேஜர் ப்ரீஸ் வந்துடுறாரு. ப்ரீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் இன் பாரிஸில் பார்த்தீங்கன்னா ஃபெடல் 4-வே மேட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறலாம். அந்த மேட்ச் வந்து நடக்கும். நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க.